அடிப்படையில் இருக்கக்கூடிய மக்கள், சாதாரண மக்களினுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகவே தானே இருக்கு. அப்போ இந்த ஆட்சிகள் மாறி மாறி வந்தாலும் அது மாறலையே அப்படின்ற ஒரு கேள்வியில, ஆதங்கத்துல மக்கள் ஒரு மாதிரி விரக்தியில இருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்லைங்க, இப்போ வந்து எல்லா விஷயத்தையும் எல்லா டைமும் பூர்த்தி பண்ண முடியும்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னும் அடித்தட்டத்தில் இருக்க மக்களை எப்படியாச்சும் உயர்த்தணுன்றதுக்காக தான் இந்த இலவசம்னு நீங்கள் சொல்கிறத முதல் எந்த ஆப்போசிட் கட்சியாக இருந்தாலும் நிறுத்திடணும். நீங்கள் சொன்னீங்களே அடித்தட்ட மக்களுக்கு, அந்த அடித்தட்ட மக்களை எப்படியாச்சும் மேலே உயர்த்தி கொண்டு வரணும்னு தான் அந்த உரிமை தொகைன்ற 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டுச்சு. இது எந்த ஸ்டேட்லையும் செய்யலை, நம்ம தான் ஃபஸ்ட்டு செஞ்சுருக்கோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 4 வருஷத்தில் இப்போ 10 வருஷம் முடிக்கும் போது வருமானத்தில், அதாவது ஒரு தனி மனிதனுடைய வருமானம்னு பார்த்தா 1,00,000 சொச்சம் தான் இருந்துச்சு. இது எல்லாமே ரிப்போர்ட்டிங் உங்களுக்கு இதுலேயே இருக்குது. ஆனால் இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டில் தனிநபரினுடைய வருமானம் அப்படிங்கிறது 3,50,000 லட்சத்தை எட்டியிருக்கு. இந்த உயர்வு எப்படி கிடைச்சது? இந்த உயர்வை வந்து அடித்தட்டத்தில் நம்ம இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கோங்கிறதுனால தானே கிடைச்சிருக்கு. இன்னைக்கு இந்த மக்கள் இன்னும் கஷ்டப்படுறாங்கன்னா இன்னைக்கு 100 நாள் வேலையை நிறுத்தி இருக்கிறாங்க. 100 நாள் வேலையை எதுக்கு கொண்டு வந்தோம்? ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு பாட்டிமாவோ இல்லை ஒரு தாத்தாவோ, மேக்ஸிமம் அது லேடிஸுக்கு தான் யூஸ் ஆகும். வீட்டில் இருந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சாப்பாடுறதுக்கு வழி இல்லை, பசங்கள்லாம் பார்த்துக்கலாம், பெருசாக வருமானம் இல்லாத அந்த பாட்டிங்கெல்லாம் கூட போய் ஒரு சாதாரண ஒரு வேலை செஞ்சால் ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு ஒரு ஊதியம் கொடுக்கணும். இது வந்து